ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசன் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பீக்கங்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம செய்ய போகிறோம். இது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா தோரின்னு சொல்லுவாங்க. நார்த் சைடில் எப்படி செய்வாங்களோ அதே மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கும் சரி சாதத்துக்கும் சரி சூப்பராக இருக்கும். நான் இப்போ இது ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்குறேங்க. எப்படி இதை செய்யலாம் பார்க்கலாங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். அவ்வளோதாங்க. தோல் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இது மாதிரி பொடியாக நறுக்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா தோல் அப்படியே வச்சுருக்குறேங்க. தோல் பார்த்திங்கன்னா கீழே போடாமல் வேஸ்ட் பண்ணாத துவையில் அரைச்சிக்கலாங்க. இது எப்படி துவையில் அரைக்கிறதுன்ட்டு நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ கேஸ் ஆன் பண்ணின்னு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கூடவே எண்ணெய் சேர்த்துங்க. கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு 50 ml எண்ணெய் சேர்த்துக்குங்க தாராளமாக. எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் நல்லா வெடிக்கிட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 எடுத்துகிட்டு அது நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் எப்பவுமே இந்த பீக்கங்காய்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். நம்ம வேறு எதுவும் சேர்த்து செய்ய போகிறது இல்லைங்களா, உருளைக்கிழங்கு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம் சேர்த்தோன்னா நம்ம எல்லோரும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம். நல்லா வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுதுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 10 பல் பூண்டை வந்து அரைச்சி எடுத்துருக்கேன், பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கடலை மாவு சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை கூடயே வதக்கி விடுங்க. சேர்க்கும்போது கட்டி கட்டும். அந்த டைமில் நீங்கள் இது மாதிரி கலக்கி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் கூடயே அது கரைஞ்சிடுங்க. அந்த கடல மாவு, அந்த கடல மாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்கின தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா சேர்த்துட்டு அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம ஏன் மசாலா இது மாதிரி கரைச்சிட்டு சேர்க்குறோன்னா அந்த கடல மாவு அந்த தண்ணியில் வேகணும் இல்லைங்களா, அதனால் நம்ம சேர்க்குறோம். கடல மாவு சேர்க்கலைன்னா நீங்கள் வந்து இது மாதிரி கரைக்க தேவையில்லைங்க, அப்படியே டைரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கலாம் மசாலாவை. இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா அந்த மசாலா வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வதங்குது இல்லைங்களா, இந்த டைமில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பீக்கங்காவை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பீக்கங்காய் நல்லா தண்ணி விட்டு நல்லா வேகுங்க. அது அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க. நல்லா சூப்பராக வெந்துடுது. இந்த பீக்கங்காயில் பாருங்கள் தண்ணி சேர்க்காம நல்லா தண்ணி விட்டு நல்லா குழைய வெந்துருக்கு பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பொடியாக நறுக்குன்னு மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான பீக்கங்காய் ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, பீக்கங்காய் ரெடி ஆகிடுச்சு. நார்த் சைடில் எப்படி செய்வாங்களோ அதே மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொட்டி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.